டேய் யாரா நீங்க என்னடா சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க? படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது கையெல்லாம் உதறுதுங்க. நம்ம இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன படத்தை பத்தி பார்க்க போறோங்கிறது. மஞ்சுமல் பாய்ஸ். என்ன பெருசா ஒரு காட்ஃபாதர் எடுத்துட்டாங்களா, ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் எடுத்துட்டாங்களா? ஹானஸ்டா வெளில வரும்போது இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு வைட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. பர்ஃபெக்ட் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்னா என்னடா அப்படின்னு கேள்வி கேட்டுன்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பதிலாக இருக்கும். ஸோ டிரெக்டர் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ், படத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தாண்டி ஒரு சங்கர் சார் படம் மாதிரியோ ஒரு ராஜமௌலி படம் மாதிரியோ இல்லாமல் படத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற வர செட்ஸ்லாம் முக்கியம் இல்லைங்க, இருக்கிற கேஸ்டும் அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த ரைட்டிங் தான் முக்கியம். படத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி 30 minutes ஆஃப் த ஃபிலிம் சஃபகேட் ஆகி மூச்சே விட முடியல. அங்கே வந்து ஒரு தண்ணி கூட குடிக்கலனா எட்ஜ் ஆஃப் த சீட்டில் என்னோட கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கே தெரியாமல் படத்தை பார்த்துட்ருக்கேன். ஒரு கடைசி 30 minutes லிட்ரலி ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் தாங்க இந்த படம். ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் இது வந்து ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோக்கு டிக்கெட் நான் கேட்கும்போது ஃபஸ்ட்டு 2 row தான் ஃப்ரீயாக இருந்துச்சு சத்யம் தேட்டரில். ஸோ அந்த மாதிரி என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு என்ன பெருசாக ஒரு காட்ஃபாதர் எடுத்துட்டாங்களா, ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக இந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு 10 நாள் கழிச்சு தானே இந்த படத்துக்கு ஹானஸ்ட்டாக வெளில வரும்போது இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய மைண்ட் ப்ளோயிங் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்து அமைச்சிட்டாங்க. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே வந்து யார் நடித்தாங்க, யார் டேரக்டர், யார் ஸ்க்ரீன் பிளே எதுவுமே நான் உங்களுக்கு சொல்ல அவசியமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பேரை வந்து கண்டிப்பாக ஒரு 10 நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு டவுன்லேருந்து, கொச்சியில் இருக்கிற டவுன்லேருந்து ஒரு 8-9 பசங்க நல்லா ஆராத்தா சுற்றிக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நம்ம கூட இருக்கிற பசங்க மாதிரி சுற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊர்லலாம் வம்பிழுத்துக்குன்னு அவங்களுக்கு உண்டான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு இந்த பசங்களாம் கேதர் ஆகி வந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. கோவாக்கு போகலாம், நம்மள மாதிரி தான் கோவாக்கு போகலான்னு சொல்லி கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாத பிளான்னு தெரிஞ்சும் அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கோவாக்கு அவங்களால போக முடியல இருக்கிற காசை வச்சு. சரி நியர்பை எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா பழனி, திருச்செந்தூர் அப்படி இப்படின்னு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே எங்கேயுமே போகலாமா, வர்க்கலா, என்னடா கேரளா விட்டு வெளில போகலான்டான்னு போன இடம் தான் கொடைக்கானல். கொடைக்கானலில் என்ன சம்பவம் ஆச்சு, அவங்க எங்கெல்லாம் போனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் சர்வைவல் த்ரில்லராக வந்திருக்கிற படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு மனுஷன் சொல்லிடவே முடியாது. ஒரு 10-15 பேர், ஒரு என்டையர் க்ரூவுமே வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். பட் டிரெக்டர் சிதம்பரம், ஸோ இந்த படத்துக்கான ஒரு கதைக்களம் ஆகட்டும், அதோட டீட்டெயிலிங் ஆகட்டும், கொடைக்கானலை பற்றி அவர் பண்ண டீட்டெயிலிங், குணா கேவ்ஸை பற்றி அவர் பண்ண டீட்டெயிலிங், அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும், அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்ஷன் கிட்டேருந்து இவர் கேட்டு வாங்கின அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆகட்டும், இவர் வந்துட்டு கேட்டு வாங்கின சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், பாக்கி எல்லாமே வந்து இங்கே ஒரு வேர்ல்டு வைட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. பர்ஃபெக்ட் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்னா என்னடா அப்படின்னு கேள்வி கேட்டுன்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பதிலாக இருக்கும். ஸோ டிரெக்டர் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ், எல்லா ஒர்க்குமே அவர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வர வச்ச ஒரு மிகப்பெரிய ஜீனியஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம்னு சொல்லிடவே முடியாது. ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த படம் ஒரு மீடியம் மிட் லெவல் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லாத அளவுக்கு படத்தில் இருக்கிற கேஸ்ட் வந்து கிராண்டாக இருக்குது. படத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தாண்டி ஒரு சங்கர் சார் படம் மாதிரியோ ஒரு ராஜமௌலி படம் மாதிரியோ இல்லாமல் படத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற வர செட்ஸ்லாம் முக்கியம் இல்லைங்க, இருக்கிற கேஸ்ட்டும் அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த ரைட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி பிளைண்டாக எடுத்த ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம சொன்ன மாதிரியே ப்ரொடக்ஷன் வேல்யூவில் அந்த கேவ்க்குள்ளே நம்மளை கூட்டு போகிறாங்க. ஏங்க இது ஒரு க்ரீன் மேட்டில் போட்ட டிசைனா, இல்லை இது ஒரு செட்டா, இல்லை நிஜமாவே கேவ்க்குள்ளே தான் போய் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபிலிமேட்டிக் பர்சன்கிறத தாண்டி ஒரு சினிமா ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நம்மளை பார்த்து கேள்வி கேட்க வச்சது எல்லாமே. ஸோ எந்த இடத்துலையுமே அது ஒரு செட்டு மாதிரி எங்களால் பிலீவே பண்ண முடியல. அந்த ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் ஃபார் குழிக்கு பண்ணியிருக்காங்க, சாத்தானின் குழின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1920s வெள்ளைக்காரன் அப்படியே கிரியேட் பண்ணி கமல் சார் வந்து ஆடின அப்புறம் தான் இது வந்து குணா கேவ்னு மாறுச்சுன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மோன் தான்.
படத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி 30 minutes ஆஃப் த ஃபிலிம் சஃபகேட் ஆகி மூச்சே விட முடியல. அங்கே வந்து ஒரு தண்ணி கூட குடிக்கலனா எட்ஜ் ஆஃப் த சீட்டில் என்னோட கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கே தெரியாமல் படத்தை பார்த்துட்ருக்கேன். ஒரு கடைசி 30 minutes லிட்ரலி ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் தாங்க இந்த படம். ஸோ இந்த படம் வந்து என்னடா 100க்கு 100 கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் சில மைனஸஸ் இருந்துச்சு. ஆனால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மைனஸஸ் தான் இருந்துச்சு. படத்தில் நம்ம பார்க்கும்போது இது எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு 40 minutesக்கான செட்டப். ஸோ யார் இந்த பாய்ஸ், யார் இவங்க, மஞ்சுமல்ல என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற செட்டப்பு கொஞ்சம் ப்ரிலாங்டாக இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஸோ இது ப்ரிலாங்டாக இருந்தாலுமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருந்தாலுமே இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் என்ன, அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஃபன்னியாக இல்லாத ஒரு ஜோன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பசங்களாகவே இருக்கோன்னா இப்போ டீ குடிக்க போனாலுமே அதில் வந்து ஒரு 10 கெட்ட வார்த்தை ஒரு 20 வாட்டி அப்யூஸ் பண்ணி அதை இன்சல்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்போம் பசங்களுக்குள்ள. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். மற்றபடி வந்து படத்தில் ரைட்டிங்லேயோ இல்லை ஸ்க்ரீன் பிளேலையோ இல்லை ஒரு சர்காஸ்ட்லேயோ எந்த ஒரு விதமான ஒரு மைனஸுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு 2-3 படத்தோட இன்ஸ்பிரேஷன் நம்மளால் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன்று பர்டிகுலராக சொல்லணும்னா 127 Hours அப்படின்னு வந்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். ஸோ அதில் வந்து ஒரு மவுண்டைன் ஹைக்கர் வந்துட்டு ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டு 127 hours வந்து எப்படி அதுக்கான சர்வைவல் ஸ்டின்ட்லாம் பண்ணி கடைசியாக எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆகட்டும். அதே மாதிரி 13 Lives அப்படிங்கிற படம். ஸோ அதில் வந்து தாய்லாண்டு போகிற ஒரு சாக்கர் டீம் அண்ட் கும்பல் அவங்க வந்து கீழே விழுந்து அதுலேருந்து அந்த கோச் அவங்க டீம் வந்து பிழைச்சாங்களா இல்லையா அந்த கேவ்லேருந்து அப்படிங்கிற கான்செப்ட் ஆகட்டும். ஸோ இந்த படங்களோட இன்ஸ்பிரேஷனாக தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்திருக்கான்னு வந்து 100% தெரியல. பட் இந்த படங்களோட சாயல் கண்டிப்பாக மஞ்சுமல் பாய்ஸில் இருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஜெல்லாகக்கூடிய விஷயம் குணா. இன்னைக்கு குணா படத்தை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. குணா வர்சஸ் தளபதி வந்தபோது குணா வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஸில் தோல்வி அடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தளபதி ஒரு பயங்கரமான சக்ஸஸ் ஆச்சு. இருந்தாலும் இன்னைக்கு குணாவை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா, கமல் சொன்ன மாதிரி படம் வந்துட்டு நின்று பேசியிருக்கு. இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் கொண்டாடாமல் போனவங்களும் இன்றைக்கி ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாட்டு தான் இந்த படத்தோட ஒரு கம்ப்ளீட் ஒன்லைனராகவே நம்ம சொல்லலாம். அது வந்து நின்று பேசுது. படத்தை விட்டு வெளில வந்த அப்புறம் கூட அந்த கண்மணி அன்போடு காதலன்கிற பாட்டு காதலையே ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் எந்த ஸ்பாய்லருமே நம்ம சொல்லலை. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் தமிழ் பிளாஸ்டர்ஸ்லையோ இல்லைனா ஓடிடியில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 4.5 out of 5.